அரசு பணியாளர் தேர்வாணையத்தின்படி தேர்வாணையத்தின் நேரடி நியமனம் மூலம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பணி நியமன ஆணைகள் வழங்கிட வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியிலே பங்கேற்றுள்ள மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்கள் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்கிடும் வகையில் பல்வேறு புதிய திட்டப்பணிகளையும் சேவைகளையும் செயல்படுத்தி வருவதோடு துறையில் அவ்வப்போது ஏற்படும் காலி பணியிடங்களும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ள மின் உதவி பொறியாளர்கள், இளநிலை வரை தொழில் அலுவலர்கள், உதவியாளர்கள் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 83 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிட விதமாக 16 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் உதவி பொறியாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 83 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும், அரசு உயர் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.